My dear students, this is class 12 maths. Exercise 2.5ல question number 4 பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. Mod z equal to 3. Show that z plus 6 minus 8i is greater than or equal to 7, less than or equal to 13. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேப்பா, இப்போது இந்த கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். நடுவில் என்ன இருக்குது? z ப்ளஸ் 6 மைனஸ் 8i. ஓகேவா? இதுக்கு மாட். இப்போது நான் இதை வந்து z1ன்னும் இப்போது இதை வந்து z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே ரெண்டு பேரும் செப்பரேட்டாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நான் டீல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கிறேன். z1 ப்ளஸ் z2 mod is less than or equal to mod z1 plus mod z2. Okay, இன்னொரு ப்ராப்பர்ட்டி mod z1 minus z2 is greater than or equal to outermost mod ஒன்று, அதுக்கப்புறம் z1க்கு தனியாக மாடு, நடுவில் மைனஸ் z2க்கு தனியாக மாடு, outermostல இன்னொரு மாடு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸு. இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நடுவில் ப்ளஸ் சிம்பிள் வந்துடுது. அப்போது நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அப்போது திஸ் இஸ் லெஸ் தேன் வாட்? மாட் z1. இங்கே z1 யார்? z தான். அப்போ மாட் z ப்ளஸ் z2 யார்? 6 மைனஸ் 8i. ஓகே, ஸோ மாட் z1 மாட் z2. ஓகேவா? நடுவில் இந்த சிம்பிள், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள். ஓகேவா? நவ் இந்த சைடில் நான் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 6 மைனஸ் 8i, அதாவது கொஷினில் இருக்கிற மாதிரியே எழுதிக்கிறேன். தென் this is less than or equal to mod zக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. mod zக்கு 3 அப்படின்னு சம்மில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக ஒரு 3 ப்ளஸ் 6 மைனஸ் 8iக்கு மாட் வேல்யூ என்ன வரும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர். ஓகே, நீங்கள் செப்பரேட்டாக சால்வ் பண்ணி கூட இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? தென் mod z plus 6 minus 8i is less than or equal to 3 plus ரூட்டுக்குள்ளே என்ன வரும்? 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போது mod z plus 6 minus 8i is less than or equal to 3 plus 10ன்னு எழுதிக்கவா? அப்போ 10ம் 3 ஆட் பண்ணால் 13. இதுக்கு வேல்யூ என்ன வரும்னா இங்கே பாருங்கள், சைடில் நான் போட்டு காட்டிடுறேன். 36 ப்ளஸ் 64 ரூட் 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஓகேவா? ஸோ mod z ப்ளஸ் 6 மைனஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம பாதி ஆன்சர் எடுத்துட்டோம், இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ மீதி ஆன்சர் இந்த சைடில் இருக்குது. இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மாட் z. இப்போ நான் மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். மைனஸை காமனாக வெளியே எடுத்த பிறகு இந்த ப்ளஸ் 6 என்னவாகும்னா மைனஸ் 6 ஆயிரும். அப்போ தான் மைனஸ் உள்ளே கொடுக்கும்போது ப்ளஸ் 6. கரெக்டாக? அடுத்து இந்த மைனஸ் 8i வந்து ப்ளஸ் 8iயாக மாறிடும். ஆக்சுவலாக இதே தான் இது. மைனஸை மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன் பர்பஸாக. ஓகேவா? இப்போது இங்கே நடுவில் மைனஸ் வந்த பிறகு நான் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள் இந்த பக்கம் திருப்பிக்கும். அதாவது திஸ் திங் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் உள்ள மாட் z1, அதாவது z யார்? z1 யார்? z தான். அப்போ மாட் z மைனஸ் z2 யார்? இங்கே பாருங்கள், இதுதான் z2 மைனஸ் 6 ப்ளஸ் 8i. பாருங்கள், இதுதான் என்னோட z1, இதுதான் என்னோட z2. ஸோ அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு மாடு. ஓகேவா?
இந்த அவுட்டர் மோஸ்ட் மாடை மறக்காமல் போடுங்க. ஓகேவா? அடுத்து இப்போது இந்த பக்கம் நான் இப்போ மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். என் வேலை முடிஞ்சிடுது. ஸோ நான் மைனஸை உள்ளே எடுத்து கொடுத்துட போகிறேன். அதாவது ஜட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8i. ஓகேவா? தென் this thing is greater than or equal to mod ஜட்டுக்கு வேல்யூ 3 போட்டாச்சு மைனஸ் இதனோட வேல்யூ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு மாடு போட்டுக்கோங்க மறக்காமல். ஜட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i mod இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3 மைனஸ் இதுக்கு என்ன வேல்யூ வரும்? மைனஸ் 6 ஸ்கொயரு 36 ப்ளஸ் 64 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஓகேவா? தென் mod z plus 6 minus 8i is greater than or equal to 3 minus 10 ன்னு எழுதிடலாமா? minus 10 அப்போ 3 minus 10 minus 7 z plus 6 minus 8i mod is greater than or equal to மாடுக்குள்ளே மைனஸ் 7. அப்போது மாடை ரிமூவ் பண்ணும்போது இது ப்ளஸ் 7ஆக வந்துடும் அடுத்த ஸ்டெப்பில். தட் மீன்ஸ் z plus 6 minus 8i mod is greater than or equal to 7. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுதுன்னா z plus 6 minus 8i mod is less than or equal to 13. ஓகே, இந்த பாட்டை நான் முதல் எழுதிக்குவா. ஈக்குவேஷன் நம்பரை ஈக்குவேஷன் நம்பர் 1 முதல் எழுதிக்கிறேன். பாருங்கள், z plus 6 minus 8i இதுக்கு மோடு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு வாங்க. இப்போ இந்த விஷயம்தான் இந்த விஷயம். இது வந்து கிரேட்டர் தென் 7, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த பக்கம், 7 வந்து இந்த பக்கம் வந்துடும். அதாவது 7 வந்து லெஸ்ஸு. ஓகே, இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2வும் இது கூட கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எழுதிடலாமா? பை கம்பைனிங் 1 and 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பைன் பண்ணது மூலமாக இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்குது. பாருங்கள், இதுதான் அவங்க கேட்டது கொஷினில். இதுதான் ஷோ பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ஸ் ஷோடுன்னு எழுதிடலாமா? என்ஸ் ஷோடு. Thank you, students.